கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய மலேசியா பெத்லஹேம் பைபிள் பிரெஸ்பிட்டரியன் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இலங்கை தேசத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அளித்த இந்த தருணத்திற்காக ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கின்றேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, பரலோக தகப்பனே, தயவாய் எங்களை கண்ணோக்கி பாரும். இதோ உங்களுடைய வார்த்தையின் ஊடாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் அறியாத காரியங்கள் அநேகம் உண்டு, நீர்தாமே எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுதல் செய்கிறோம். இந்த பூமியிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக உடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நாங்கள் வாழ, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு ஜீவியத்தை நாங்கள் ஜீவனம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுவீராக. பேசுகிற அடியேனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை, குறிப்பாக நம்முடைய இரட்சண்யத்தை நாம் பின்னோக்கி பார்க்கும்போது தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டு, நம்மை பரிசுத்தமாக்கி, நம்மை தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது என்று சொல்லும் பொழுது, இந்த பூலோகத்திலே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஊடாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆனாலும் அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாக, கீழ்ப்படிய தவறினவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படி நாம் கீழ்ப்படியாத சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்கிறார்? நம்மை சிட்சிக்கிறார் என்று நாம் வேதத்தின் அடிப்படையில அதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே அதை நாம் கண்டு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமையை, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமையை தேவன் சிட்சிக்கிறார் என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். God chastises our disobedience. நம்முடைய கீழ்ப்படியாமையை தேவன் சிட்சிக்கிறார். யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து 4 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, கீழ்ப்படியாமை என்பது நம்முடைய சித்தத்தை செய்வதாகும். கீழ்ப்படிதல் என்பது தேவனுடைய சித்தத்தை செய்வது. கீழ்ப்படியாமை என்பது சுய சித்தம் அல்லது நம்முடைய விருப்பத்தை செய்வதாகும். இங்கே யோனாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு எளிதான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை? இந்த நினிவே பட்டணத்துக்கு அவர் சென்று இந்த மனம் திரும்புதலின் செய்தியை அவர் வழங்க வேண்டும். அவ்வளவுதான் அந்த கட்டளை. நினிவேக்கு சென்ற அந்த ஜனங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு மனம் திரும்புதலின் செய்தியை, அதாவது இந்த ஜனங்கள், நினிவே பட்டணத்தார் தேவனிடத்திற்கு திரும்பும்படியான வார்த்தையை இந்த யோனா கொண்டு போக வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும் என்பதே தேவன் அவருக்கு கொடுக்கிறதான கட்டளை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோனா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்
அவர் ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு அந்த திட்டத்திலே அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆனாலும் நம்முடைய பாவ சுபாவத்தினாலே அநேக வேளையிலே தேவன் நமக்கு சொல்கிறதான கட்டளைகளை நாம் கீழ்ப்படிய தவறி விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். யோனாவுடைய வாழ்க்கையில அதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த இரட்சணிய செய்தியை யோனா கொண்டு போக வேண்டும். ஆனாலும் அங்கே அவர் தவறுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அவர் செய்யாமல் மாறாக அவர் ஒரு திட்டத்தை, தன்னுடைய திட்டத்தை, அந்த சுய சித்தத்தை, தமக்கென்று ஒரு சித்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த சித்தத்தை அவர் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோனாவுடைய வாழ்க்கையிலே, அதாவது தேவன் கொடுத்த இந்த கட்டளை அவர் பெறும் பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையை நாம் எப்படியாக பார்க்கிறோம்? யோனாவுடைய அந்த நேரத்தில், அதாவது அந்த நிலையிலே நாம் பார்க்கும்போது ஒரு போராட்டம் அவருக்குள்ளாக வந்தது பார்க்கிறோம். ஒரு கான்ஃபிளிக்ட், அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்வதா? தேவனுடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது இந்த நினைவே பட்டணத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய இதய துடிப்பாக இருக்குது. That was God's heartbeat. தேவனுடைய இதய துடிப்பாக இருக்கிறது. அது யோனா நிறைவேற்ற வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆனால் யோனா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் நினைவே பட்டணத்துக்கு போவாரு என்றால் அங்கே விளைவுகளை சந்திக்க வேண்டியவராக அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே நம்ம பார்க்கிறோம், அந்த நினிவே பட்டணத்தார் ஒரு கொடூரமான ஜனங்கள். வசனம் சொல்கிறது போல 2ஆம் வசனத்துல அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். தேவன் சொல்லுகிறார் யோனாவின் இடத்துல அவருடைய நினிவே பட்டணத்தாருடைய பாவம் பெருகினது என்று. ஆனாலும் தேவன் அன்புள்ளவர், அந்த ஜனங்களை ரட்சிக்க அவர் விரும்புகிறார். சரி, இப்ப யோனாவுடைய வாழ்க்கையின் அந்த போராட்டத்திற்கு நாம் வருவோம். யோனா எளிதான வழியை அவர் தெரிவு செய்ய விரும்புகிறார். இந்த தேவனுடைய கட்டளைகளினுடைய விளைவுகளை அவர் சந்திக்கவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ அவருக்கு அந்த மனப்பக்குவம் வரவில்லை. நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? நாம் ஏன் இந்த பிரச்சனையை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும்? மாறாக நமக்கு இலகுவான வழியையும் விளைவுகளையும் நாம் ஏற்றுக்கொள்வோம், நாம் சந்தித்துக் கொள்வோம், அது நமக்கு இலகுவாக இருக்கும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? நினிவே பட்டணத்துக்கு போகிறதுக்கு பதிலாக தர்ஷீஷுக்கு போகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது யோனாவுக்கு இருக்கிற போராட்டம் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எல்லோருக்கும் இருக்கிற பெரிய ஒரு போராட்டம். அதாவது இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதா அல்லது என்னுடைய சித்தத்தை செய்வதா? தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதிலே பலவிதமான விளைவுகள் இருக்கிறது. சில வேளைகள் நமக்கு இழப்புகள் வரலாம், நமக்கு ஏமாற்றங்கள் வரலாம், நமக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே யோனா அப்படிப்பட்ட விளைவுகளை அவர் தெரிவு செய்யாமல் எது இலகுவான வழியோ அதை அவர் தெரிவு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய இருதயத்தின் சுபாவம் என்று பார்க்கிறோம். நாம் எந்த காரியங்கள் நமக்கு ஏதுவாக இருக்கிறதோ, எந்த சூழ்நிலைகள் நமக்கு ஏதுவாக இருக்கிறதோ அது நமக்கு அமையுமானால் அதை நாம் செய்ய நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக நிற்கின்றோம். அதை செய்வதற்கு நாம் எப்பொழுதுமே முன் வருகிறவர்களாக நிற்கின்றோம். ஆனால் தேவனுடைய சித்தம் நாம் செய்வோமானால் அநேக விளைவுகளை நாம் விட்டுவிட வேண்டும், அநேக விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும் என்று அதை நாம் எண்ணும் போது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போய் விடுகின்றோம்.
இந்த நிலையிலே நம்ம பார்க்கும்போது யோனாவுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒத்து போகவில்லை. ஆங்கிலத்திலே எப்படி சொல்லுவோமானால், ஜோனாஸ் ஹார்ட் இஸ் நாட் அலைன் வித் காட்ஸ் ஹார்ட். எப்போ நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒத்து போகவில்லையோ அங்கே கீழ்ப்படியாமை ஏற்படுகிறதை நாம் பார்க்கலாம். இங்க யோனா தேவனுடைய சித்தத்தை செய்யல, மாறாக தன்னுடைய விருப்பத்தை அவர் தைரியமாக துணிகரமாக அதை செய்தார் என்று பார்க்கிறோம். நினிவே பட்டணத்துக்கு போகிறதுக்கு பதிலாக தர்ஷிஷுக்கு அவர் போனார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு காரியத்தை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தபடினாலே தான் இன்றைக்கு நமக்கு இந்த இலவசமான ரட்சிப்பு உண்டாயிருந்தது. அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நாம் எதனை செய்ய விரும்புகிறோம்? தேவனுடைய சித்தமா அல்லது நம்முடைய சித்தமா? நம்முடைய இருதயமானது எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் பிதாவினுடைய இருதயத்திற்கு ஒத்து போய் இருந்ததோ, how does Jesus' heart was aligned with his father's heart, அதே போல இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தோடு கூட ஒத்து போக வேண்டியதாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் எப்போ கர்த்தருடைய சித்தத்திற்கு அவருடைய இதய துடிப்புக்கு ஒத்து போய் இருக்கிறதோ அப்போதுதான் நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி நாம் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய சுய சித்தத்தை நாம் செய்வோமானால் அதற்கு பெயர் கீழ்ப்படியாமை என்று பார்க்கிறோம். இங்கே யோனா கீழ்ப்படியாமையை தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், கீழ்ப்படியாமை என்ன செய்தது? கீழ்ப்படியாமை கொந்தளிப்பை உண்டாக்கினது. Disobedience causes turbulence. முதலாவது நம்ம பார்த்தோம், disobedience is doing our own will. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், disobedience causes turbulence. கீழ்ப்படியாமை கொந்தளிப்பை உண்டாக்குகிறது என்று நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். யோனா இந்த சுய சித்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை அவன் செய்ய நினைத்து அதை செய்தான் என்று பார்க்கிறோம். தர்ஷீஷுக்கு அவன் போனான். ஆனால் தன்னுடைய சுய சித்தத்தை அவன் செய்யும் போது என்ன ஆனது? அவனுடைய வாழ்க்கையிலே அலங்கோலம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மெஸ்ஸினஸ், ஆங்கிலத்தில் மெஸ்ஸினஸ் என்று சொல்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாலுமிகளை அதாவது கப்பற்காரர்கள் அவர்களை நம்ம பார்க்கும்போது, ஏன் இந்த திடீரென்று இந்த கடல் கொந்தளித்தது? இதுக்கு என்ன காரணம்? இது யாரால் வந்தது என்பதை அவர்கள் சிந்திக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இது யாரால் வந்தது அப்படி என்று தீர்மானிக்கும் போது அவர்கள் இந்த சீட்டு போட்டார்கள். அந்த சீட்டு யோனாவுடைய பேருக்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கப்பற்காரர்கள் என்ன உணர்ந்தார்கள்? இந்த கொந்தளிப்பு யோனாவினால் உண்டானது. இது தற்செயலாக நடக்கவில்லை, இது யோனாவினால் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கொந்தளிப்புக்கு யோனா பொறுப்பெடுக்க வேண்டும். அதைதான் இந்த கப்பற்காரர்கள் உணர்ந்து அதுக்கடுத்தது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோனாவின் இடத்துல கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமை கொந்தளிப்பை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். நம்ம மறந்துடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்லங்க. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இந்த கப்பற்காரர்கள், அதாவது தேவனை அறியாத இந்த கப்பற்காரர்கள் கூட அறிந்திருக்கிறார்கள்,
இந்த யெகோவா தேவனை விசுவாசிக்கிற இந்த யோனா கர்த்தருக்கு விரோதமாக அவன் ஓடி போகும்போது கொந்தளிப்பு உண்டாகிறது என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கொந்தளிப்பை நாம் சந்திக்கிறோம். டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கொந்தளிப்பு என்று சொல்லும் பொழுது அது நிறைய வகைப்படுத்தலாம். அநேக பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம், பலவிதமான இன்னல்களை நாம் சந்திக்கிறோம். யோனாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இந்த கொந்தளிப்பு இது வெறும் கொந்தளிப்பு அல்ல. இந்த கொந்தளிப்பினுடைய பாதிப்பை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கொந்தளிப்பு யோனாவை பாதித்தது, அவனை பாதித்தது. ஏனென்றால் தேவனுக்கு அவன் கீழ்ப்படியலை. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், அந்த கப்பலிலே இருக்கிறவர்களை பாதித்தது. அந்த சர்க்கிள், அந்த வட்டத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், from individual to a group, ஒரு நபரிலிருந்து இப்போ அடுத்ததாக ஒரு குழுவை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லங்க, கீழ்ப்படியாமை என்பது இயற்கையையும் பாதிக்கிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஒரு கீழ்ப்படிதல், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை அது அவனை பாதிக்கிறது, அவனை சுற்றி இருக்கிறவர்களை பாதிக்கிறது, அது இயற்கையையும் பாதிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த கப்பற்காரர்களை நம்ம பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்தார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த கப்பற்காரர்கள் என்று சொல்லும் பொழுது அநேக பொருட்களை அவர்கள் சம்பாதித்து அவர்களுடைய தேசத்துக்கு அவர்கள் கொண்டு போகிறார்கள். விலை உயர்ந்த பொருட்கள் இருந்திருக்க கூடும், விலை மதிப்புள்ள பொருட்கள், இவைகள் எல்லாம் அவர்கள் சம்பாதித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உடைமைகள் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அடுத்தது நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய உணர்ச்சிகள், அவர்களுடைய இமோஷன்ஸ்ல எல்லாம் பயந்து நடுங்கி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கலாம், நான் தானே கீழ்ப்படியல அப்படின்னு. நாம் கீழ்ப்படியாத போது நம்முடைய ஒரு கீழ்ப்படியாமையினாலே அது அநேகரை, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பாதிக்கும். குறிப்பாக நம்முடைய திருச்சபை என்று நம்ம பார்க்கும்போது அது நம்மை பாதிக்கும், நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும், நம்முடைய திருச்சபையை பாதிக்கும். அது நாம் அப்படியே விட்டு விடுவோமானால் அது சமுதாயத்தை பாதிக்கும், பிறகு தேசத்தையும் அது பாதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். யோனாவுடைய ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை அது என்ன செய்தது? கொந்தளிப்பை உண்டாக்கினது என்று பார்க்கும். இயற்கை கொந்தளித்தது, சமுத்திரம் கொந்தளித்தது, மனுஷனுடைய இருதயமும் கொந்தளித்தது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் இந்த கீழ்ப்படியாமை பார்த்து கொண்டு அவர் சும்மா இருப்பதில்லை. நம்முடைய தேவன் அவர் நீதியுள்ள தேவன். அவர் கீழ்ப்படியாமையை அவர் விரும்புவதில்லை. 1 சாமுவேல் 15:23 நாம் வாசிப்போமானால் அங்கே வாசிக்கிறோம், இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவ இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இங்க சவுலுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கணும், அவனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமையை நம்ம பார்க்கணும். அதே போல தேவன் இந்த கீழ்ப்படியாமையை வெறுக்கிறார். God hates disobedience. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் நீதியை விரும்புகிற தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறார். அதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமல் இல்லாத போது அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியவர்களாய் நாம் நிற்கின்றோம். அநேக கொந்தளிப்பை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். உண்மைதான், அநேக வேளையில நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், இன்னைக்கு தேவன் என்னை சோதிக்கிறார். God is testing me.
God give me various kind of trials அப்படி என்று நாம் வந்து சொல்லுகிறோம். பிரியமானவர்கள், அநேக வேளையிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் கொந்தளிப்பை நம்ம வந்து பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படியாமை தான் காரணமாக இருக்கிறது. இது அநேக வேளையிலே நாம் வந்து உணர்வது கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. அருமையான ஒரு குடும்பம், தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பம். அந்த தாயும் அந்த தகப்பனும் தாயும் கர்த்தருக்கென்று வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு 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 தம்பதிகள், 2 பிள்ளைகள். அதுல ஒரு மகன் வந்து கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு தேவனை விட்டு தூரமாய் போனான். இது எங்களுடைய திருச்சபையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனை விட்டு தூரமாய் போனான். தேவனை விட்டு தூரமாய் போனது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்திற்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்கினான். ஒன்றுக்கு மேல் பிரச்சனை வந்தது இந்த ஒரு பையனுடைய செயலினால். அதனால் என்ன ஆனது, அந்த பையன் பாதிக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பரிசுத்தம், அவனுடைய கிறிஸ்தவ ஜீவியம் எல்லாமே பாதிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, முக்கியமா இந்த தகப்பனும் தாயும் ரொம்ப அருமையான விசுவாசம். இவர்களுடைய வாழ்க்கையில என்ன ஏற்பட்டது என்றால், ஒவ்வொரு நாளும் கண்ணீர், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல மன்றாடி ஒரு காலகட்டத்திலே அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வியும் அவர்கள் கேட்டார்கள். இந்த தகப்பன் வந்து அவர் திருச்சபையிலே தேவ செய்தியை வழங்குபவர். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு இந்த குடும்பம் வந்து அவர்கள் குடும்பம் ஒரு அலங்கோலத்திற்குள்ளாக கடந்து சென்றது. ஒரு மெஸ்ஸினஸ், அப்படியாக அந்த அந்த குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த தகப்பனுடைய குடும்பத்தாருடைய தகப்பன் கூட பிறந்தவர்களுடைய குடும்பம், அவருடைய பெற்றோர், அது மாத்திரமல்ல மனைவி, அவருடைய குடும்பத்தார், அவருடைய பெற்றோர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் பெரிய பாதிப்பு உண்டானது என்பதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வந்து நினைக்கவே கூடாது இது நான் தானே கீழ்ப்படியல அப்படின்னு. நான் மறந்துடக்கூடாது, நம்முடைய ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. யோனாவுக்கு தேவன் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு, தேவன் மனம் திரும்புதல் செய்தியை கொண்டு போகும். ஆனால் அந்த ஒரு கீழ்ப்படியாமை எவ்வளவாய் பெரிய பாதிப்பை உண்டாக்கினது என்று நாம் வந்து பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த கீழ்ப்படியாமை கண்டிப்பாய் நீக்கப்பட வேண்டும். Disobedience must be removed. முதலாவதாக நம்ம வந்து என்ன பார்த்தோம்? Disobedience is doing our own will. இரண்டாவதாக நம்ம வந்து பார்த்தோம், disobedience causes turbulence. கீழ்ப்படியாமை கொந்தளிப்பு உண்டாக்குகிறது. மூன்றாவதாக, கீழ்ப்படியாமை கண்டிப்பாய் நீக்கப்பட வேண்டும் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த கப்பற்காரர்கள் அவர்கள் உணர்ந்தார்கள், யோனா தான் இதற்கு வந்து காரணம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது யோனா சொல்லுகிறான் 12ஆம் வசனத்திலே, அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். பிரியமானவர்களே, இங்கே யோனாவே சொல்லுகிறான், இந்த கீழ்ப்படியாமை, என்னுடைய கீழ்ப்படியாமையினால்தான் இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு உண்டானது. ஆகையினால இந்த கொந்தளிப்பு நீங்க ஒரு அமைதல் உண்டாக என்னை இந்த கடலிலே தூக்கி எரிந்து ஓடுங்கள் என்று யோனாவே சொல்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் கீழ்ப்படியாமையை வெறுக்கிறார். கீழ்ப்படியாமையை ஆண்டவர் தனித்தே எடுத்து அதை கடலிலே போட முடியாது. அந்த கீழ்ப்படியாமைக்கு காரணம் யார்? அந்த யோனாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கடலிலே தூக்கி எரிந்து விடுகிறார். பிரியமானவர்களே, ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கும்போது
கீழ்ப்படியாமையை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்ம எல்லாருமே தூக்கி எறியப்பட்டிருப்போம். ஆனாலும் தேவன் அன்புள்ளவர். அவர் நம்முடைய கீழ்ப்படியாமையை அவர் வெறுக்கிறார். ஆனால் நம்மையோ அவர் நேசிக்கிறவராக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில நம்ம பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளை நம்ம பார்க்கும்போது, நீங்க என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவீர்களானால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எரேமியா 29:11 வாசிக்கிறோம். தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு சுகமான வாழ்வையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படியாமையை நாம் வைத்து கொண்டிருக்க முடியாது. அதுதான் இந்த கப்பற்காரர்கள் செய்ய பார்த்தார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கப்பற்காரர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் மேலும் முயற்சி செய்கிறார்கள். அதாவது யோனாவை வைத்து கொண்டு இன்னும் வேகமாக அந்த கப்பலை ஓட்டி கொண்டு போக பார்க்கிறார். ஆனால் இன்னும் எவ்வளவாக அவர்கள் ஓட்டி கொண்டு போனார்களோ இன்னும் அதிகமாக அந்த கொந்தளிப்பு உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். disobedience, we cannot keep disobedience with us. கீழ்ப்படியாமையை நம்மோடு கூட வைத்து கொண்டிருக்க முடியாது. தேவன் அதை தூக்கி எறியும்படிக்கு அதை நமக்கு கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படியாமையை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Do we remove our disobedience? Do we deal with our disobedience? நம்முடைய கீழ்ப்படியாமையை குறித்து நாம் இன்றைக்கு ஏதாவது நடவடிக்கை நாம் எடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாருமே, தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே இந்த கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் நமக்கு பார்க்கும்போது அவர் எல்லாவற்றிலும் அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படியாமையை மற்ற அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை அவர் பார்க்கும்போது அதை அவர் கண்டித்து உணர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இறுதியாக பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமை நிச்சயமாய் சிட்சிக்கப்பட வேண்டும். disobedience must be chastised. கீழ்ப்படியாமை நிச்சயமாய் சிட்சிக்கப்பட வேண்டும். இங்க நம்ம பார்க்கும்போது தேவன் யோனாவை நிர்மூலமாக்கவில்லை இல்ல, அதை நம்ம பார்க்கிறோம். மாறாக தேவன் என்ன செய்கிறார்? ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி அந்த மீன் வயிற்றிலே யோனா இரவு பகல் 3 நாள் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம கேட்கலாம், ஏன் ஆண்டவர் யோனாவை மீன் வயிற்றிலே விட்டார்? ஏன் இந்த சூழ்நிலை யோனாவுக்கு ஏற்பட்டது? யோனா மீன் வயிற்றிலே இருக்கும் போது நமக்கு தெரியும், அந்த மீன் வயிற்று என்று சொல்லும் போது ஒரு மோசமான, ஒரு கொடூரமான ஒரு நிலை. ஏனென்றால் அது 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 ஒரு நல்ல ஒரு இடம் கிடையாது. மீன் வயிற்று அது ரொம்ப மோசமா இருக்கும், நாற்றமுள்ள ஒரு இடமாக இருக்கும். இன்றைக்கு நம்மளுடைய குடலை நம்ம பிளந்து பார்ப்போமானால் அதனுடைய வாசம் நம்ம நுகர்வோமானால் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோனாவை தேவன் விட்டார். ஒரு எழுத்தாளர் இப்படியாக சொல்றாரு யோனா மீன் வயிற்றில் இருப்பதை குறித்து. ஜோனா மேட் த பெஸ்ட் பிரேயர் ஃப்ரம் த வர்ஸ்ட் பிளேஸ். மிக மோசமான இடத்திலிருந்து சிறந்த ஜபத்தை யோனா ஏறெடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மீன் வயிற்று நம்ம பார்க்கும்போது நீங்க 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அந்த 4ஆம் வசனத்துல அந்த மீன் வயிற்று 4:5 நம்ம வாசிக்கலாம். 5ஆம் வசனம், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிலையில யோனா இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில தேவன் கீழ்ப்படியாமையை குறித்து சும்மா இருப்பதில்லை. நான் சொன்னது போல தேவன் அன்புள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நாம் கீழ்ப்படிந்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ, அவருடைய இதய துடிப்பை நாம் நிறைவேற்ற தேவன் பல வேளையிலே நம்முடைய கீழ்ப்படியாமையை ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி, அந்த கொந்தளிப்பின் வாயிலாக நாம் தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு நேரத்தை உண்டாக்குகிறார். யோனாவுடைய மீன் வயிற்றில யோனா இருக்கும்போது அது யோனாவுக்கு ஒரு இதய ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு நேரமாக அமைந்தது. It was a soul searching time for Jonas. இல்ல, நல்ல நேரத்துல இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவை சோதித்து பார்ப்பதற்கு நேரம் நமக்கு இல்லை. ஆனா எப்போ இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு நமக்கு வருகிறதோ அன்றைக்குதான் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்மாவை நாம் சோதித்து பார்க்கும்படியான ஒரு நேரம் நமக்கு தேவன் அமைத்து கொடுக்கிறார் என்று பாருங்கள். இது நாம் விரும்புவது அல்ல, ஆனால் தேவனே அதை நமக்கு அமைத்து கொடுக்கிறார். அதுதான் தேவன் நம்மை சிட்சிக்கும்படியான ஒரு நேரமாக, ஒரு மெத்தடாக, ஒரு நேரமாக அது அமைகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல பிரியமானவர்களே, தேவன் எவர்களிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் சிட்சிக்கிறார் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய பரிசுத்தத்திற்குள்ள பங்காய் இருப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார்? நம்மை சிட்சிக்கிறார். நம்மளுடைய கீழ்ப்படியாமையை பயன்படுத்தி நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கொந்தளிப்பை நாம் கடந்து போகிறோம். இன்றைக்கு நாட்டின் நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையின் சூழலை நம்ம பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கை நிலையை நம்ம பார்க்கும்போது அநேக கொந்தளிப்பை நாம் சந்திக்கலாம். ஆனால் இந்த கொந்தளிப்பிலே நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து, இன்றைக்கு என்னுடைய கீழ்ப்படிதல் தேவனுக்கு, என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படியாக இருக்கிறது, என்னுடைய குடும்பம் தேவனுக்கு எப்படியாக கீழ்ப்படுகிறது, என்னுடைய திருச்சபை எப்படியாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்பதை சிந்திக்கும்படியான, நாம் ஆராய்ச்சி செய்யும்படியான ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் தவறு செய்கிறவர் அல்ல, மாறாக ஒவ்வொரு சூழ்நிலையையும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த சூழ்நிலைகள் நாம் விரும்புவது அல்ல, இந்த சூழ்நிலைகள் நமக்கு ஏதுவாக இல்லை, ஆனாலும் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்மாவை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு நேரத்தை, காலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதிலே நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்ப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் ஆரம்பத்துல சொன்னது போல அவர் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தார். அவருடைய கீழ்ப்படிதலின் முற்றுமுடிய கீழ்ப்படிதலினால்தான் நமக்கு இன்றைக்கு ரட்சிப்பு உண்டானது, நமக்கு பாவ மன்னிப்பு உண்டானது, நமக்கு நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படியாமல் போயிருந்தால் இன்றைக்கு நமக்கு ரட்சணியம் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாகி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இதய துடிப்பை நாம் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார். அதை நாம் செய்வோமா? பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை செய்து அவருக்கு நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நாம் செய்வோம். வாழ்க்கையில் பலவிதமான கொந்தளிப்பை நாம் தவிர்க்க அவருடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமல் இருக்குமானால் உடனடியாக அதை நாம் நீக்கி தேவன் நம்மை சிட்சிக்க நாம் இடம் கொடுப்போமா? தேவன் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே,
இதோ உங்களுடைய வசனத்தை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படுவீராக. அநேக வேளையில நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாக காணப்படுகிறோம். தேவனே, நீர் அருளிய இந்த வார்த்தையின் யோனாவுடைய வாழ்க்கையின் மூலமாக கீழ்ப்படியாமையை நாங்கள் கற்றுக்கொண்டோம். தேவனே, எங்களோட வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.